எண் 13 8A1 அனுஷ்கா ஸ்ரீ. அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி முடித்து பேசப் போகிறேன் என் தலைப்பை பிடித்து. சுற்றுச்சூழலை நாம் ஏன் கவனிக்க வேண்டும்? இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அடிக்கிறோம், பின்பு அது எப்படி நகர்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள் அல்லவா? வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, அதை தூய்மையாய் வைத்திருக்க வேண்டியது நமது கடமை. தூய்மை என்பது நமது சுய நடவடிக்கைகளில் இருந்து பிறக்கிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, புறந்தூய்மை நீராந்தான் அமையும் என்று கூறினர். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒலி மாசுபாடு என நமது சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது. மாணவர்களாகிய நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கண்டிப்பாக முடியும். நம்மால் மட்டுமே விடியும். சின்னஞ்சிறு செல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சித்தப்பன் மார்க்கெட்ட தீப்பெட்டி கேட்குது என்ற நாட்டுப்புற பாடல் கூறுவது போல மோசமான மாணவர்களாய் இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான மாணவர்களாய் செயல்பட வேண்டும். சுத்தம் சுகம் தரும், சத்தம் சுமை தரும். சுத்தம் சுகம் தரும், சத்தம் சுமை தரும் என்பதை உணர்ந்து வாகனங்களிலும் விழாக்களிலும் அதிக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பூமிக்கு மேலே தண்ணீரை தேங்க விட்டு நோய்களை பரப்பாமல் பூமிக்கு அடியில் தண்ணீரை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழிகளை தவிர்த்துவிட்டு கடைகளுக்கு செல்லும் பொழுது கையை ஆட்டிக்கொண்டு செல்லாமல் பையை எடுத்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் விட மிக முக்கியமானது பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் கவிதைகளிலும் வசனங்கள் எழுதுவதை விட நிஜ வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதே நாம் இந்த இயற்கைக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு. சோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தாலும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை உணர வேண்டும். ஒரு செயலை செய்யும் முறையை அறிவால் அறிந்திருந்த போதும் உலகத்து இயற்கையையும் அறிந்து அந்த செயலை முறையாக செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று. உண்மையில் ஒரு மனிதனை சுற்றி இயற்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்வர வேண்டும்.